May I request the Bishop, Ved Prasad Rao, Reverend Dr. Real Road, and 3 from Korea. Let's go there. 3 and Real Road, 3 ladies. Brother, side. Side. Come, Bishop. Brother. Wait. I am Manju side. Hey, Allah, full. Real Road and 3 ladies. Wow. Another lady. Come here, this way. Sister, madam. Madam. Just. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவரோடு கூட உறுதியான உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். உம்முடைய நிறைவான இரக்கத்தை மத மந்தையின் மேல் போந்ததில்லை. உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற குழந்தைகளை உமது கிருபையின் உடன்படிக்கையின் மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினோம். இவர்கள் உடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் தேவதீர் எங்களை தவறி செய்திருக்கிற நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக நித்தியத்தை அரசாடுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரராக இருக்க ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரின் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீற்றராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஒருவன் தண்ணீராலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குழந்தைகள் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும், இந்த குழந்தைகள் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளவும், திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்க நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைகளுக்கு இடர்கள் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைகள் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும், திருச்சபையின் அணியினத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாக இருக்கும்படி பிற்காலத்திலே திருச்சபையின் முழு உறுப்பினராய் மாற இந்த குழந்தையை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரே கடவுளை நீங்கள் நம்புகின்றீர்களா? இவளுக்கு டெனினா என்று பெயர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கிறிஸ்து மந்தையாக திருச்சபையை சேர்த்துக் கொண்டு உன் நெற்றியின் மேல் சிலுவையின் அடையாளத்தை வருகிறேன். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை இருக்கிற ஒருபோதும் வெட்கப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கொடியேற்று நின்று உண்மையுள்ள சேவையாக நிலைத்திருக்க கடவுள் உனக்கு அருள் செய்வாராக. இந்த குழந்தைக்கு ரிச்சர்ட் ஸ்டாண்டி என்று பெயர் வைக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு ரிச்சர்ட் ஸ்டாண்டி என்று பெயர் சுட்டி நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைந்து கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்துக் கொள்கிறோம். ஆமென். இது குழந்தைக்கு சஞ்சு சாம்சன் பெறுகின்றேன். பிதா குமாரன் பரிசுத்த திருப்பேர் நாம் ஞானம் கொடுக்கின்றேன். இவரை நம்ம சமசிருக்கின்றோம். கடையமாக சிறுகின்றேன். பாதுகாப்பதாக. ஆமென். ஏழாவது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரை.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பற்றித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்ட பொழுது தலவரிசை மட்டும் தரையிலே முகக்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சன்னதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 20,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்றார்.